சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதை சிறக்கும் அல்லது தோன்றாது. கும்பராசி ஆணி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் ஆணி மாசம். இந்த ஆணி மாசத்தோட உத்தராயண புண்ணிய காலம் முடிவடைகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, தை மாசத்துல இருந்து இந்த ஆணி மாசம் வரைக்கும் உள்ள 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம், உத்தராயண புண்ணிய காலம் இந்த ஆடி மாசத்தோட முடிவடைகிறது. ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரை தட்சிணாயனம், அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பமாகும். இந்த ஆணி மாசம்ங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால வீடு, அதாவது வீடு மனை கொள்றது, வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமா எந்த வேலைகளையும் இந்த ஆணி மாசம் செய்யக்கூடாது. அதே போல இந்த ஆணி மாசம் தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது வீட்டில் பெண்ணும் மூத்தது, பையனும் மூத்தது, இந்த ரெண்டு மூத்த 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 புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் இந்த ஆணி மாசம் மட்டும் செய்யக்கூடாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆணி திருமஞ்சனம், அதாவது ஆணி மாசம் 8ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். அன்றைய தினம் நடராஜருடைய வழிபாடு, நடராஜர் அபிஷேகத்தையாவது பார்வையிட வேண்டும். அன்றைய தினம் நடராஜர் வழிபாடு என்பது நம்ம முடங்கி கிடக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தொழில் முடக்கம் இருக்கு, நம்மளே அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது நமக்கு அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்ச இயக்கமே நடராஜருடைய நடனம் தான். அப்ப நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்காக அன்றைய தினம் நடராஜரிடம் பிரார்த்தனை செய்வது சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆணி மாசம் 10ஆம் தேதி ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்யலாம், வழிபாடு செய்யலாம், அர்ச்சனை செய்யலாம், சுதர்சன ஹோமமும் செய்யலாம். ஆக அன்றைய தினம் சக்கரத்தார் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களை பிடித்த தீய சக்திகள் அனைத்தும் விலகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி மாசம் 15ஆம் தேதி வட சாவித்திரி விரதம். அன்றைய தினம் விரதம் இருந்து சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, எப்படி சாவித்திரி சத்தியவானுடைய உயிரை எவங்கிட்ட இருந்து மீட்டாங்க அப்படிங்கிற அந்த கதையை அப்படி பாராயணம் செய்பவர்களுக்கு அந்த தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும். அடுத்ததா, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாசத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது இளைய சகோதர ஸ்தானம், 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். 3ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். வெற்றி ஸ்தானம் அப்படின்னா அது 3ஆம் இடம். வெற்றி கிரகம் அப்படின்னா அது செவ்வாய். அந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று அதாவது மூல திரிகோண வீட்டில் சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரை? 6ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார். அதே போல இந்த 3ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் இந்த செவ்வாய் தான். 6ஆம் இடத்துல வரை 6ஆம் தேதி வரை 3ஆம் இடத்துல வலுவான நிலையில் இருக்கிறார். அதன் பிறகு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துல சஞ்சரிக்க போகிறார். அதாவது காலி நிலம் 4ஆம் இடம், காலி நிலத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு, அது அல்லது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையே நிலத்தையே நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கும் மிக அற்புதமான காலமாக இருக்கும். இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால 10ஆம் அதிபதியும் அவர் தானே. 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும் பொழுது நன்மை. என்ன நன்மை? தொழில் சம்பந்தமா, அதாவது நிலம் இட சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், வாகனத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான சிறப்பான வருமானம் தரக்கூடிய காலமாக இந்த ஆணி மாசம் அமையும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். அதே போல இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. 9ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்,
தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 9ஆம் அதிபதி 6ல் சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதிக்கும் போது நன்மை இல்லை. ஏன் அப்படின்னா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் யோகாதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 6ல் மறைகிறார் அப்படிங்கும்பொழுது அதுவும் குருவோட சேர்ந்து தான் மறைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா குரு உச்சமான குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால குரு உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு என்பதே இல்லை. அதந்த வரிசையில் சுபத்துவமாகத்தான் சஞ்சரிக்கிறார். ஆனாலும் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம கொடுக்கணும்னு சொல்லிவிடுவோம் ஒரு டேட்டில், அந்த டேட்டில் பணம் கொடுக்க முடியாது. நம்ம வரும்னு நினைப்போம் ஒரு டேட்டில், அந்த பணம் வந்து சேராது. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 20ஆம் தேதி வரை மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதியில நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது யோகத்தை செய்யும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் 4க்கு 9 கூடியவர் சஞ்சரிப்பது நன்மை. அதாவது திருமண முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை பிறப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் அமோக லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7வது பார்வை உங்கள் ராசியை பார்க்கறதுனால நன்மைகள் பெருமளவு நடக்கும். தொட்ட காரியம் துலங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஃபேவரட்டாக இருக்கார். சுபகாரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நடக்கும். 20ஆம் தேதி வரை தான் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 8ஆம் தேதி வரை 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6ல் சஞ்சரிக்கிறார். 15ஆம் தேதி வக்கரமாகிறார். 23ஆம் தேதி மீண்டும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். 5, 6ல் புதன் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி சஞ்சரிப்பது நன்மை. பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய அதாவது சமயோசித புத்தி, அறிவு கிரகம் வந்து புதன். அந்த அவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெறார் அப்படின்னா சமயோசித புத்தி, உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும், மற்றவர்களால் பாராட்டும் வகையில். அப்படி ஒரு அறிவு சம்பந்த அறிவு, நுண்ணியமான அறிவு விளங்கக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தாங்கிறதுனால 5ஆம் இடத்துல வலுவடைகிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரியன். சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும். 7, 5 காதல், 7 கல்யாணம். அது காதல் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடம் 2வது குழந்தை, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் அமோக லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அரசு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். அரசு சம்பந்தமாக என்ன திட்டங்கள் எதிர்பார்த்திருந்தாலும், கான்ட்ராக்ட் எதிர்பார்த்திருந்தாலும் அமோக லாபங்கள் ஏற்படும். அதே மாதிரி கமிஷன், ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கும். இந்த ஆணி மாதங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு மகாலட்சுமியை வழிபாடு செய்வதும், மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு செய்தாலே இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது யோககரமான செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, மிக அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.